ஜூலை 8ஆம் தேதி நடந்த ஹியரிங்ல அஜித்குமார் வழக்குல நீதிபதி அவர்கள் இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இதனை தொடர்ந்து டெல்லியில இருந்து சிபிஐ டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த கேஸ அவங்க கையில எடுத்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணையில பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்றது நம்பலாம். ஏன்னா போலீசாரால திருப்புவனம் மக்கள் நிறைய பேர் பயந்து பல உண்மைகளை வெளியே சொல்லாம நேர்ல பார்த்த சாட்சிகள் முதற்கொண்டு பயந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் சிபிஐ விசாரணையில கண்டிப்பா வெளியே வரும். என்னன்றத பத்தியும் இந்த சிபிஐ விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த கேடிவி. உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அஜித்குமாரோட கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. டெல்லியில இருந்து 6 பேர் கொண்ட குழு இந்த கேஸை விசாரிக்க உள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்புவனம் அந்த போலீஸ் அவர்களுடைய உதவியினாலும் மானாமதுரை கலெக்டர் KJ பிரவீன்குமார் அவர்களுடைய உதவியினாலும் இந்த சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு தேவையான வெஹிக்கிள்ஸும் மேன் பவரும் நீங்க பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் கட்டளையிட்ட பேர்ல இவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்து தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் அவர்கள் எந்த இடத்துல அடிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல துன்புறுத்தப்படுத்தப்பட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு எல்லாம் சிபிஐ விரைந்து போயிட்டு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்தையும் போய் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவில், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்மாயின்னு சொன்னாங்க, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல சிபிஐ நேத்து விசாரணைக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் கிட்ட இருக்க எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் 4 நாட்களா அந்த திருப்புவனம் பகுதியிலையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் பொதுமக்கள் கிட்டயும் நடத்தின விசாரணையில அவர் வச்சிருந்த எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தாரு. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீதிபதி அவர்கள் சொன்ன கட்டளையின் பேர்ல சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டாச்சு. இப்போ இங்க இருக்க நீதிபதி அவர்கள் கிட்ட இருக்க எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாமே சிபிஐக்கு போயிடுச்சு. இது மட்டும் இந்த கேஸுக்கு பத்தாது அப்படின்றதுனாலதான் சிபிஐக்கு இந்த விசாரணை மாறுச்சு. அங்க இருக்க போலீசாரால பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டு இருக்காங்க. அவங்க நேர்ல சாட்சி சொல்ல கூட ரொம்ப தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருப்புவனம் அந்த கோவில் பத்ரகாளி அம்மன் கோவில்ல இருக்க அந்த சிசிடிவி காட்சிகளை கோவில் நிர்வாகம் ஒரு எஸ்பி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஐ விசாரணையில அந்த சிசிடிவி காட்சிகள் என்ன இருக்கு, அந்த சிசிடிவி காட்சிகள் சிபிஐ கைக்கு மாற்றப்படும். எத்தனை சிசிடிவி அந்த கோவில்ல இருந்துச்சோ அந்த சிசிடிவி கணக்கெடுக்கப்படும். அது என்ன அப்படின்றத பத்தியும் சிபிஐ விசாரணையில உண்மை வெளிவரும். அதுக்கப்புறம் தயங்கி சில உண்மைகளை வெளி சொல்லாம இருக்க பொதுமக்கள் சிபிஐ விசாரணைக்கு முன் கண்டிப்பா எந்த ஒரு பயமும் இல்லாம எல்லா உண்மைகளும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அப்படி போலீசாரால அச்சுறுத்தப்பட்டு இது வரைக்கும் வெளிவராத ஒரு வீடியோ இப்ப வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, சனிக்கிழமை ஈவினிங் போல அஜித்குமார் இறந்திருக்காரு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில அஜித்குமாரோடைய அம்மா, அவருடைய தம்பி, அவருடைய மாமா, சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களை வச்சு அஜித்குமார் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்தது. 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, இதை பத்தி அப்படியே வெளியே பேசாதீங்க, இதை மூடி மறைச்சிடலாம், காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு விஷயம் அங்க நடைபெற்றது. அதுக்கப்புறம் அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் தான் இந்த அஜித்குமாரோடைய கேஸ் பரபரப்பா பேசப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் இப்போ வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. என்னன்னா, மப்டியில இருக்க போலீசார்களும் அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள், அதாவது டிஎம்கே கட்சிகளை சேர்ந்தவர்களும் அஜித்குமார் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வட்டமா சேர் போட்டு உக்காந்து பேசிட்டு இருக்காங்க. பொதுமக்கள், அதாவது அஜித்குமாரோட வேலை செய்த நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே அந்த மண்டபத்துக்கு வெளியே நின்று ஒரு போராட்டம் மாதிரி அடிச்சு அந்த கதவை அடிக்கிறது, உடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த வீடியோல இடம்பெற்றிருக்கு. இதனாலதான் இந்த உண்மைன்றதே வெளியே வந்திருக்கு. அதாவது பொதுமக்கள் யாருமே போராடலனா, அஜித்குமாரோடைய நண்பர்கள் யாருமே இதுக்கு ஸ்டெப் எடுக்காம விட்டு இருந்தாங்கன்னா இந்த உண்மை இவ்வளவு வெளியே வந்திருக்காது. மேபி பணம் வாங்கப்பட்டு இந்த கேஸ் அப்படியே மூடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹியரிங்ல நீதிபதி அவர்கள் சொன்னது பிரகாரமாக நகை என்பது காணாம போனது உண்மையா, இல்ல நகை ஒரு நாடகத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு பொருளா
அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து கண்டிப்பா இந்த கேஸுமே வந்து சிபிஐ தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து நிகிதா அவர்களையும் இந்த விசாரணைக்கு உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நேர்ல பார்த்த சாட்சிகள் என்பது நிறைய இருக்கு. அந்த காரை பார்க் பண்ணிய அருண் அவர்களுடைய பிரஸ் மீட் வந்து ரொம்ப வைரலா பரவிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காரை லாஸ்டா எடுத்து கொடுத்தது தியாகராஜன் அவர்களுடைய பேரும் வந்து நிறைய அடிபட்டுச்சு. அவங்களுடைய நண்பர்கள் அஜித்குமாரோட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நண்பர்களும் வந்து இதுக்கு வந்து பெரிய சாட்சிகளா இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் விசாரிக்கும் போது உண்மை என்னன்றது அப்படியே வெளிவரும். அது மட்டும் இல்லாம சொல்ல போனா ஒரு 2-3 நாட்களுக்குள்ள விசாரணைக்கு வந்து நிகிதாவை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசப்படுது. நகை எங்க காணாம போச்சு, அங்கதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது, அஜித்குமார் உயிர் போனது வரைக்கும். அப்ப கண்டிப்பா ஒரு உயிர் போயிருக்குன்னா நகை காணாம போன ஒரு வழக்குனாலதான் இந்த கேஸே ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா நிகிதா அவர்கள் வந்து முன்னுக்கு பின்னா முரணான பதில்களை தான் வந்து மாத்தி மாத்தி பிரஸுக்கு வந்து மீட் கொடுத்திருந்தாங்க. ஒரு முறை சொல்லும் போது இந்த நகையை வந்து அஜித்குமார் தான் எடுத்திருந்தாரு அப்படின்றது போல சொன்னாங்க. காரை வந்து அவர் தான் வந்து வாங்கிட்டு போய் பார்க் பண்ணாரு அப்படின்றது போல அவங்க நிறைய மாத்தி மாத்தி பேசியிருந்தாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணையில இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. நம்ம தமிழ்நாட்டு போலீசாரை வந்து நிகிதா அவர்கள் ஏமாத்தியது போல டெல்லி சிபிஐ வந்து அவங்க ஏமாத்தவே முடியாது. இவங்க சொல்ற பதில்களை வச்சே சிபிஐ வந்து இவங்க உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களான்றத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீதிபதி அவர்கள் வந்து இந்த கேஸ்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்க அந்த 5 கான்ஸ்டபிள்களை வந்து விசாரிச்சுட்டு வராரு வீடியோ கால் மூலியமாக. 6 பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஒரு போலீஸ் என்பவர் வந்து டிரைவரா இருந்தாரு, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு காவல் நீட்டிக்கப்படுமா இல்லையா அப்படின்றத பத்தி வர விசாரணையில வெளிவரும். ஆனா சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த கார் அதாவது போலீஸ் பேட்டர்ல ஓட்டிட்டு வந்து அவரும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பலாம். அது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்து அஜித்குமாரோட கேஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் குறிப்பா சொல்ல போனா டிஎம்கேக்கு வந்து எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இதை கையில எடுத்திருக்காங்க. இதன் மூலியமா அவங்களுடைய ஓட்டுகளை வந்து சேகரிக்கிற ஒரு ஆயுதமா வந்து அஜித்குமாரோட கேஸை பயன்படுத்திக்கிறாங்க. சொல்ல போனா பிஜேபி வந்து ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அதிமுக சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு பக்கம் வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சமீபத்துல தாவேகவினரும் வந்து இதை குறித்து ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுல விஜய் அவர்கள் வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்ற சில வாக்கியங்களை முன்வைத்திருந்தாங்க. உயிரின் மதிப்பு தெரியுமா, மன்னர் ஆட்சிக்கு இதை பத்தி எதிராக புரியுமா அப்படின்ற வாக்கியத்தையும் முன்வச்சு அவங்க பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சாங்க. அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணையில என்ன முடிவு வரும், என்ன உண்மைகள் வெளிவரும் அப்படின்றத வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.